Welcome back after a short break in Kollywood Uncut powered by Anil 100% Roasted Rava. நம்ம Kollywood Uncutல அடுத்ததா காஷ்மோரா படத்தை பத்தி தாங்க நம்ம பார்க்க போறோம். சோ கொம்பன், மெட்ராஸ் போன்ற வெற்றி படங்களை தொடர்ந்து கார்த்தி நடிச்சிருக்க படம் தாங்க காஷ்மோரா. இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு கோகுல். இவர் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ரவுத்ரம், இதற்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமாரா போன்ற சூப்பரான படங்களை டைரக்ட் பண்ணியிருந்தாரு. அதை தொடர்ந்து இந்த படமும் அது ஒரு டிஃப்ரெண்ட் ஜானர் ஆஃப் மூவியாவே கொடுத்திருக்காரு. இந்த படத்தில் லீட் ரோல நம்ம கார்த்தி நடிச்சிருக்காரு. ரெண்டு பியூட்டிஃபுல்லான ஹீரோயின்ஸ் இருக்காங்க, நயன்தாரா அண்ட் ஸ்ரீதிவ்யா. அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான ஆக்டரும் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. யாருன்னு பாத்தீங்கன்னா காமெடி நடிகர் விவேக் நடிச்சிருக்காரு. பட் இந்த முறை இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஒரு குணச்சித்திர கேரக்டர்ல அப்பாவா நடிச்சிருக்காரு. அதுவும் கார்த்திக்கு அப்பாவா இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. ஸோ கார்த்தி வந்து மெட்ராஸ் படமாகட்டும் இல்ல தோழா படமாகட்டும் எந்த அளவுக்கு வெற்றி படமா அமைஞ்சதோ அதே மாதிரி இந்த படமும் அவரோட கெரியர்ல ஒரு வெற்றி படமா தாங்க அமைஞ்சிருக்கு. ஸோ மெட்ராஸ் படத்தை அப்பவே காஷ்மோரா படத்துல கார்த்தி கமிட் ஆயிட்டாரு. பட் இன் பிட்வீன் கேப்ல தோழா நடிச்சாரு. அந்த படமும் ஹிட்டான படமாவே அமைஞ்சது. ஸோ இப்போ நம்ம கோலிவுட் அன்கட்ல காஷ்மோரா படத்தோட பிரஸ் மீட்ல நடந்த நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்டு வாங்க பார்க்கலாம். இந்த நேரத்தில் இந்த படத்துக்கு எல்லாருடைய முழுமையான ஒத்துழைப்பை கொடுத்து அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் சரி, நடிகர்களுக்கும் சரி, ட்ரீம் ஆடியோ பிக்சர்ஸ் நிறுவனத்தின் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இந்த படம் கார்த்தி சாரோட சினிமாட்டோகிராஃபி, சினிமா லைஃப்பில், ஃபில்மோகிராஃபியில் ஒரு மிகப்பெரிய படமாக இருக்கும். இந்த படம் வந்து கார்த்தியுடைய இன்னொரு டைமென்ஷன். அவர் வந்து வில்லேஜ் கேரக்டர் பண்ணார். அப்புறம் அதுலேயே கொஞ்சம் முரட்டத்தனமாக, அந்த வில்லேஜ் கேரக்டர் ஃபஸ்ட்டு படமே முரட்டத்தனமான வில்லேஜ் கேரக்டர் பண்ணார். ஒரு ஆங்கிரி யூத்துன்னு சொல்லுவாங்களே, அது பண்ணார். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் ஹியூமர் பண்ணார். ஆனால் என்னடா இப்படி பண்ணிட்டாரே அப்படின்னு மிரள்ற மாதிரி ஒரு படம் தேவைப்படுது இல்லையா ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு. அதுவாக இந்த படம் அமையும். அது வந்து முழுக்க முழுக்க டைரக்டர் கோகுலோட உழைப்பு தான். உங்கள் நல்ல மனசுக்காகவே அது நல்லா ஓடும். எல்லா விதத்திலும் இந்த படம் மனதுக்கு நிறைவான ஒரு பெரிய படமாக தான் இருக்கும். இது வந்து தீபாவளிக்கு ஒரு மிகப்பெரிய மக்கள் எதிர்பார்ப்பை நிறைவேற்றக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான படமாக அமைந்து உங்கள் அத்தனை பேருடைய ஆசையோடும் ஆதரவோடும் அது நல்லா ஓடணும்னு வாழ்த்துகிறேன், விரும்புகிறேன். உங்கள் அனைவரையும் வணங்குகிறேன். நன்றி. ரைட் த்ரூ த ப்ராஜெக்ட் அந்த டே ஒன்ல இந்த கார்த்தி சார் கதை சொல்லணும்னு சொல்லுவேன். எனக்கு அது மேக்கிங்காக எனக்கு டவுட்லாம் இல்லைங்க. இது எப்படி பண்ண போகிறோம், இந்த இவ்வளோ பெரிய ஸ்பேனை நம்ம எப்படி கொண்டு வர போகிறோம் அப்படி தான் யோசிச்சுட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அண்ட் படம் ஆரம்பித்து ஏன்னா எனக்கு இதுக்கு முன்னாடி ஃபிலிம்ஸ் வந்து எனக்கு இது மாதிரி படம் பண்ணலை. நான் ரவுத்ரமும் சரி, இதற்கு தானே ஆசைப்பட்டே பாலகுமாரும் ரொம்ப லைவாக பண்ண ஒரு படம் ரெண்டும். இப்போது டோட்டலாக வேறு ஒரு ஜேர்னலில் பண்ணுறேன் அப்படின்னு வரும்போது இந்த வேறு ஒரு ஸ்பேனில் நான் வந்து சொல்கிறேன் கதையை அப்படின்னும் போது அதை கொஞ்சம் கூட யோசிக்காமல் என்னை வந்து அந்த அளவுக்கு ட்ரஸ்ட் பண்ண பிரபு சாருக்கும் பிரகாஷ் பாபு சாருக்கும் ரொம்ப என்னுடைய ஃபஸ்ட்டு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுவும் இந்த பர்டிகுலர்லி இவர் வந்து ஜூன் மந்த் தான் டிசைட் பண்ணோம் இந்த படம் வந்து தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணலான்னு. பட் சத்தியமாக அது சான்ஸே இல்லை. நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்லும் போது நினச்சி கூட பார்க்க முடியாது. ஏன்னா 2000 ஷார்ட்ஸ் விஎஃப்எக்ஸ் இருக்குது இதில். ஆனால் தீபாவளிக்கு வரணும். ஏன்னா இவ்வளோ பெரிய படத்துக்கு ஒரு ஃபெஸ்டிவல் டேட் தேவைப்படுது. அது அவர் சொல்கிறது வந்து எனக்கு நியாயமாகவும் இருக்குது. அது இவ்வளோ பெரிய பட்ஜெட் எடுத்துகிட்டு வேறு ஒரு நாளில் நாங்கள் வர முடியாது. பட் அந்த ஃபெஸ்டிவலுக்கு வரணும். பட் ஆனால் அதோட பாசிபிலிட்டிஸ் பார்த்தா ஒரு 3% 4% சொல்லலாம். அந்த அளவில் தான் இருந்தது அப்போது. ஏன்னா இன்னும் யாருக்கும் ஷார்ட்ஸே போகல, இன்னும் ஷார்ட்ஸ் யாருக்கும் கொடுக்கவே ஆரம்பிக்கல. பட் தீபாவளின்னு டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ மொத்த டீம், நான் ப்ரொடியூசர், ஹீரோ, கேமராமேன், ஹோல் டீம், இந்த ஒரு விஎஃப்எக்ஸ் டீம் எல்லாருமே சேர்ந்து ஒரு சேலஞ்சாக எடுத்து தான் இந்த ப்ராஜெக்டை கொண்டு வந்திருக்கோம். அண்டு அதான் ஆடியோ லான்ச்லேயே சொன்னேன், நாங்கள் எங்கள் எல்லாரையும் ஒரு சைடில் வச்சா கார்த்தி சார் இன்னொரு சைடில் வைக்கலாம் அப்படின்னு. ஏன்னா நான் பேசிக்காக வந்து நான் கேரக்டரைசேஷன் பண்ணி தான் கதை பண்ணுவேன். ஸோ அப்படி பண்ண தான் இந்த கதையும். ஸோ ஃபஸ்ட்டு காஷ்மோரா கேரக்டரைசேஷன் பண்ணும்போது நம்ம கற்பனைக்கு அளவில் இல்லை, நம்ம என்ன வேணால் யோசிச்சிடலாம், இப்படி அடிக்கணும் அப்படி அடிக்கணும் எல்லாம் யோசித்து முடிச்சிடலாம். பட் அதெல்லாம் பண்ண பிறகு அது அவர்கிட்ட அந்த கேரக்டர் போன பிறகு ஃபஸ்ட் டைம் நான் வந்து நான் இது வரைக்கும் ஒர்க் பண்ணதில் ரைட்டிங் இருந்ததை விட ஒரு அனதர் ஒரு 50% அதை வந்து எலிவேட் பண்ணிட்டார் அந்த கேரக்டரை. ஏன்னா காஷ்மோரா கேரக்டர் இப்போ எல்லாருமே ராஜநாயகி பற்றி இப்போ வெளில ஃபுல்லாக டாக் இருக்குது. பட் ஆனால் இந்த காஷ்மோரா கேரக்டர் வந்து இட்ஸ் நாட் அன் ஈஸி டு டூ. ஏன்னா ஒரு 3 டைமென்ஷன் இருக்குது அந்த கேரக்டருக்குள்ளேயே. அதை வந்து அவர் ரொம்ப அழகாக ரொம்ப ஒரு சாதாரணமாக பண்ணியிருக்கார் அந்த விஷயத்த. அதுக்குள்ளே எஃபர்ட் இருந்தாலும் பட் பார்க்க ஆடியன்ஸுக்கு வந்து அவ்வளோ ஒரு விஷயம். அதாவது இந்த படத்தில் வந்து ஒரு 60% ஹியூமர் இருக்குது. அந்த விவேக் சார் சொன்ன மாதிரி ஒரு உண்மையான உழைப்பு வந்து நிச்சயமாக வெல்லும் நம்புகிறேன்.
அந்த காஷ்மீரா படம் வந்து எனக்கு ஒரு நிறைய அனுபவத்தை கொடுத்தது. படம் ஆரம்பித்தது வந்து எனக்கு நிறைய படிப்பினை கொடுத்தது. ஸோ இந்த படம் பார்க்கும்போது இது உங்களுக்கு ஒரு நல்ல அனுபவமாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த தீபாவளி வந்து காஷ்மீரா தீபாவளியாக இருக்கணும்னு நான் எல்லாம் வல்ல மீடியாவையும் ஆடியன்ஸையும் வேண்டிக்கிறேன். தேங்க்ஸ். இந்த படம் வந்து பிரபு சொன்ன மாதிரி ஒரு என்டர்டெய்னர் தான் அது. இது ஒரு ஜாலியான ஒரு படம். இதில் வந்து நாங்கள் பரிசாற்று முயற்சிகள்லாம் எதுவும் பண்ணலை. ஆனால் அந்த என்டர்டெயின்மெண்ட்டை எவ்வளோ ஹோல்சமாக, எவ்வளோ பெருசாக, எவ்வளோ கிராண்டாக கொடுக்க முடியுமோ அதான் நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட் நான் பிரபுட்ட கூப்பிட்டு இந்த படம் பண்ணலாமான்னு சொல்லும்போது எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. என்டர்டெய்னர் தான் இது, உன்னை வச்சு நான் வந்து பலிக்கடை ஆக்கலை. இந்த படம் நம்ம நினைக்கிற மாதிரி நல்லா வந்தால் நிச்சயம் பெரிய படமாக இருக்குங்கிற நம்பிக்கை இருந்துச்சு. அண்ட் கோகுல் சார்ட்ட நான் ஃபஸ்ட்டு சொல்லிட்டே இருந்த விஷயம் தான், உங்கள் படம் ரொம்ப பிடிச்சது சார், நீங்கள் இந்த படத்தை எக்ஸிக்யூட் பண்ணுவீங்களா மாட்டீங்களாங்கிற டவுட்டே கிடையாது. அந்த படம் ஹோல்சமாக வந்து சேரணும். நம்ம நினைக்கிற மாதிரி அந்த விஷுவல்ஸும், நம்ம நினைக்கிற மாதிரியான எக்ஸைட்மெண்ட்டும் அந்த படம் விஷுவல் தான் கிரியேட் பண்ண போகுது. ஸோ அது மட்டும் நம்ம கரெக்டாக ஒர்க் பண்ணிட்டோம்னா போதும், அதுக்கான ப்ரிப்பரேஷன் ஒர்க் மட்டும் இருந்தால் போதும்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கேற்ற மாதிரி கோகுல் வந்து ஸ்டார்டிங்கில் இருந்து ப்ரீ விஷுவல்ஸ் எதுவுமே வேஸ்ட் பண்ணவே இல்லை. என்ன ஷூட் பண்ணமோ அது ஸ்க்ரீனில் இருக்குது. அது ரொம்ப பெரிய விஷயம். நிறையா படங்களை நம்ம நிறையா ஷூட் பண்ணுவோம், கட் பண்ணி தூக்கி போடுவோம். அப்படி இல்லாமல் என்ன பிளான் பண்ணமோ அது கரெக்டாக ஷூட் பண்ணி கரெக்டாக வச்சா, அதனால தான் நீங்கள் இந்த படம் கண்ட்ரோலில் இருக்குது. படத்தில் ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் நான் மறுபடியும் நன்றி சொல்லிக்கிறேன். நயன்தாரா கூட ஃபஸ்ட் டைம் ஒர்க் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த கேள்வி கேட்பீங்கன்னு தெரியும். நயன்தாரா கூட வந்து லவ் சீன்லாம் கிடையாது. பட் அவங்களுக்கு என்ன புதுசுன்னா, அவர் பிரின்சஸாக நடிக்கிறது ரொம்ப புதுசாக இருந்துச்சு அவங்களுக்கு. அந்த காஸ்டியூம்ஸ் போட்டுக்கிறதாகட்டும், இல்லை ஹார்ஸில் உட்காந்து வர்றதாகட்டும். அண்ட் ஃபஸ்ட் டைம் அவங்களுக்கு கத்தியெல்லாம் கொடுத்து சுத்த வச்சுருக்கோம். அதனால் அவங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. நிச்சயமாக நயன்தாரா வர போர்ஷன் படத்தில் ஒரு பெரிய ஹைலைட்டாக டெஃபினட்டாக இருக்கும். ரொம்ப அழகாக இருக்காங்க இந்த படத்தில். ஸ்ரீதிவ்யா வந்து லவ் சீன்ஸ் எல்லாம் இல்லைன்னு சொல்லும்போது, இன்றைக்கெல்லாம் ஹீரோயின்ஸ் வந்து கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி சீன் தான் நடிக்கிறது கிடையாது. குழந்தை பிறக்கிற மாதிரி இருந்தால் நடிக்கவே மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது லவ் சீன்ஸ் எல்லாம் கிடையாது. பட் ஒரு கேரக்டர் அப்படிங்கும்போது ரொம்ப ஸ்போர்ட்டிவாக வேற ஒரு ஃபிலிம் பண்ணணும், வேற ஒரு கேரக்டர் பண்ணணுங்கிறப்போ அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ தேங்க்யூ ஸ்ரீதிவ்யா அகெயின். பட் படம் நல்லா வந்திருக்கு. நிச்சயமாக எல்லாரும் என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நம்புகிறேன். அண்ட் உங்கள் சப்போர்ட் எப்போவுமே எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்ஃபேக்ட் 3 படங்கள் முன்னாடி சொன்னீங்க, கதையை பார்த்து தேர்ந்தெடுத்து பண்ணுங்க, அவசரப்பட்டு பண்ணாதீங்கன்னு. வருஷத்துக்கு ஒரு படம் தான் பண்ணுறேன். அதனால் இந்த படம் அந்த உழைப்புக்கு நிச்சயமாக சாட்டிஸ்ஃபைங்கான படமாக இருக்கும் நான் நம்புகிறேன். தேங்க்யூ. உங்கள் சப்போர்ட்டுக்கு எப்பவும் ரொம்ப ரொம்ப நன்றி. தீபாவளி ரேஸ்ல அடுத்ததா இருக்க படம் என்னன்னு பாத்தீங்கன்னா கொடிங்க. கொடி படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு துரை செந்தில்குமார். இவர் பாத்தீங்கன்னா காக்கி சட்டை படத்தோட வெற்றி தொடர்ந்து இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் லீட் ரோல நம்ம தனுஷ் நடிச்சிருக்காரு. அதுவும் முதல் தடவை இரட்டை வேடம்ல நடிச்சிருக்காரு. அண்ட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா முழுக்க ஒரு அரசியல் நிறைஞ்ச ஜானர் ஆஃப் மூவில நடிச்சிருக்காரு. இந்த படத்துல 2 ஹீரோயின்ஸ் இருக்காங்க, த்ரிஷா அண்ட் அனுபமா. ஸோ இந்த படம் வந்து கமிட் ஆயிட்டாங்க, இவங்கெல்லாம் நடிக்கிறாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனும் நம்மளுக்கு தெரிய வந்தது. பட் அதுக்கப்புறமா இந்த படத்தை பத்தின எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே நமக்கு வந்து காதுக்கு எட்டல. ஸோ அதுக்கப்புறம் ஜூலைல பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட மோஷன் போஸ்டர் ரிலீஸ் ஆச்சு. ரிலீஸ் ஆனதுமே இணையதளத்துல பயங்கர வைரலாகவும் நல்ல ஒரு இடத்தை பிடிச்சிருந்தது. கொடை படத்துல தனுஷ் வந்து இரட்டை வேடம்ல நடிக்கிறாருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் ப்ரீவியஸா என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பா மகன் கேரக்டர்ல நடிக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க. பட் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணாங்க கொஞ்ச நாளுக்கு அப்புறமா. அந்த ட்ரெய்லர் மூலியமா தான் இன்ஃபேக்ட் நம்மளுக்கு என்னென்ன கேரக்டர்ல நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது லைட்டா ரிவீல் ஆச்சுன்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த படத்துல அப்பா மகன் கேரக்டர்ல அவர் நடிக்கலங்க, அண்ணன் தம்பி கேரக்டர்ல தான் நடிச்சிருக்காங்க. ஸோ ஒரு கேரக்டர் கொடி அப்படிங்கிற அரசியல்வாதியா நடிச்சிருக்காரு, இன்னொரு கேரக்டர் அன்பு அப்படிங்கிற ப்ரொஃபஸரா நடிச்சிருக்காரு. ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகி ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் இந்த படம் வந்து முழுக்க அரசியல் நிறைஞ்ச படம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். பட் ஆல்ரெடி தனுஷ் பார்த்தீங்கன்னா புதுப்பேட்டை படத்துல லைட்டா அரசியல் சம்பந்தப்பட்ட படத்தில் நடிச்சிருந்தாரு. பட் இந்த படத்தோட கெட்டப் பார்க்கும் போதும் நம்மளுக்கு வந்து புதுப்பேட்டை சாயல் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ண வைக்குதுன்னு சொல்லணும். ஸோ ஆக மொத்தம் இந்த படம் ரிலீஸ் ஆகி 2 கெட்டப்புமே மக்கள் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பு பெற்றிருக்கு. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி த்ரிஷா வந்து கட்சியில் சேர்ந்துட்ட மாதிரியான ஃபோட்டோஸ்லாம் வந்தது. நம்ம எல்லாருமே வந்து நிஜமாவே இவங்க கட்சியில் தான் சேர்ந்துட்டாங்க போல இருக்கு அப்படின்னு நினைச்சோம். அப்புறம் தான் தெரிஞ்சது அது கொடி படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்ல எடுத்த பிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கொடி படத்தில் நம்ம த்ரிஷா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல்வாதியாக நடிச்சிருக்காங்க. அவங்க இண்டஸ்ட்ரிக்கு வந்து கிட்டத்தட்ட 13 வருஷங்களா இருக்காங்க. 13 வருஷங்களா சக்ஸஸ்ஃபுல்லாக ஹீரோயினாவே நடிச்சிட்டு இருக்காங்க. பட் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஆன்டி ஹீரோயின் கேரக்டர் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தில் இன்னொரு ஹீரோயின் யாருன்னு பார்த்தீங்கன்னா அனுபமா பிரேமம் படத்தின் மூலமா பயங்கர பிரபலமானாங்க. இந்த படத்திலும் ஒரு முக்கியமான கேரக்டர் நடிச்சிருக்காங்க. My character name is Malathi. So she is a typical Tamil girl, a kind of rural girl. So she is like very bubbly and innocent in the first stage, but gradually she becomes a turning point in this film. So it was a bit different playing my character as Malathi from this Premam film.
So I hope all of you will enjoy it. முதல் தடவை தனுஷோட காம்பினேஷன்ல இசையமைச்சிருக்காரு சந்தோஷ் நாராயணன். ரீசெண்ட் டேஸ்ல தனுஷோட படங்கள் அப்படின்னாலே அனிருத்தோட இசை தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபிக்ஸ் ஆயிருந்தோம். பட் ஃபார் சேஞ்ச் இந்த படத்துல முதல் தடவை சந்தோஷ் நாராயணன் தனுஷோட காம்பினேஷன்ல இசையமைச்சிருக்காரு. இந்த படத்தோட சாங்ஸ் ஆகட்டும் பிஜிஎம் ஆகட்டும் சூப்பர் டூப்பரான இசையை கொடுத்திருக்காரு. ஸோ இந்த படத்தோட சாங்ஸ் அண்ட் தனுஷோட ஆக்டிங் இந்த படத்துக்கு ஒரு மாபெரும் பிளஸ்ஸாவே அமைஞ்சிருக்கு. இன்னைக்கு நம்ம தீபாவளி ஸ்பெஷல்ல நிறைய ஸ்பெஷலான விஷயங்கள்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த வரிசையில அடுத்ததா ப்ரூஸ்லி படத்தை பத்தி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஸோ ப்ரூஸ்லி படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு பிரசாந்த் பாண்டிராஜ். இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்டர் பாண்டிராஜோட அசிஸ்டன்ட் டைரக்டரா நிறைய படங்கள்ல ஒர்க் பண்ணியிருக்காரு. பட் ஆஸ் அ டைரக்டரா இந்த படத்தின் மூலமா அறிமுகமாகிறாரு. அண்ட் இந்த படத்துல லீட் ரோல்ல நடிச்சிருக்காரு ஜிவி பிரகாஷ். ஜிவி பிரகாஷ் வந்து இப்போ இருக்கிற டாப் மோஸ்ட் ஹீரோஸ்ல பிஸியா இருக்க ஒன் ஆஃப் தி ஹீரோ அப்படின்னு சொல்லலாம். விஜய் சேதுபதிக்கு ஈக்குவலா வந்து படங்கள்ல நடிச்சிட்டு இருக்காரு அப்படிங்கிறதாங்க உண்மையான விஷயம். அவர் நடிக்கிறது மட்டும் இல்லாம சைட் பை சைட் படங்களுக்கு இசையமைச்சிட்டும் இருக்காரு. அண்ட் இந்த படத்துல ஹீரோயினா நடிச்சிருக்காங்க கீர்த்தி. இவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா தெலுங்குல ஒரு பிரபலமான ஹீரோயின். இவங்களை தொடர்ந்து இந்த படத்துல முக்கியமான கேரக்டர்ஸ்ல மொட்டை ராஜேந்திரன், முனிஷ்காந்த் போன்ற பலர் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்கிறதும் நம்ம ஜிவி பிரகாஷ் தான். ஸோ இந்த படத்தோட பிரஸ் மீட்ல நடந்த நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. வாங்க பார்க்கலாம். கணேசன் சேகர் அவர் அந்த பாட்டு எழுதி பாடின பாட்டை அவர் தான் கம்போஸ் பண்ணியிருக்காரு. ஸோ கணேசன் சேகர் இந்த படத்தில் மியூசிக் கம்போசராக இன்ட்ரடியூஸ் ஆகிறாரு. ஸோ அந்த ஒரு ட்ராக் அவர் பண்ண சாங் நான் எழுதியிருக்கேன், நானே பாடியிருக்கேன். ஸோ வெரி ஹாப்பி டு ஸ்டார்ட் ஹிஸ் ஜேர்னி வித் மீ அண்ட் பீங் ஸோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் கொஞ்ச நாள் ஒன்றா ஒர்க் பண்ணியிருக்கோம் ஜிவி சார் ஸ்டுடியோவில். ஸோ கொஞ்ச நாள் பழகினாலுமே நல்ல ஒரு ரேப்போ ரெண்டு பேருக்குமே இருக்குது. ஸோ அப்படி தான் இந்த பாட்டு ஸ்டார்ட் ஆச்சு. ரெண்டு பேருமே ஸ்டார்ட் பண்ணி ரெக்கார்டிங் செஷன்லாம் ரொம்ப ஜாலியாக போச்சு. அதெல்லாம் அவர் சொல்லுவார். ஜிவி சாருக்கு வந்து எங்கே போனாலுமே தேங்க்ஸ் சொல்லிட்டு தான் இருப்பேன். ஏன்னா என்னோடய க்ரோத் மேலே அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காமிக்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு பர்சன். மோர் தென் அ பர்சன், ஹீ இஸ் ஸோ க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட். ரொம்ப பர்சனலாகவும் சரி ப்ரொஃபஷ்னலாகவும் சரி எனக்கு வந்து ரொம்ப பாசிட்டிவான விஷயங்கள் அண்டு நிறையா மோட்டிவேட் பண்ணியிருக்காரு. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு நான் ஜிவி சாரை மீட் பண்ணது ஒரு கதை சொல்கிறதுக்காக தான். டைரக்டராக போய் மீட் பண்ணேன். அந்த கதையை அவர் கேட்டுட்டு நல்லா இருக்குது நம்ம பண்ணுவோம்னு சொன்னார். இப்போவும் அதான் சொல்கிறாரு, நம்ம பண்ணுவோம் சீக்கிரமாக அந்த கதை. நான் ஆக்சுவலாக அவர் சில கரெக்ஷன் சொல்லியிருக்காரு, அதை நான் பண்ணிகிட்டு இருக்கேன். நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டு மோட்டிவேஷன் எனக்கு அவர் கொடுத்தது ஆஸ் அ டைரக்டராக ரெக்கக்னைஸ் பண்ணி அவர் தான். ஸோ அதுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் ஜிவி சார். ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த படத்துக்கு தேங்க்ஸ் சொல்லணுன்னா பிரசாந்த் பாண்டியராஜ் தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா எனக்கு வந்து பயங்கரமான க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவர். கதை சொல்லிட்டு எனக்கு என்னோடய கேரக்டர் சொன்னார். அவ்வளோ நல்ல கேரக்டரு. படத்தில் இருக்க எல்லா கேரக்டருமே ரொம்ப நேர்மையாக நாட்டை காப்பாற்றக்கூடிய, சமுதாயத்துக்கு தேவையான விஷயங்களை சொல்லக்கூடிய அந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வு உள்ள அக்கறை உள்ள இளைஞர்கள் கேரக்டரு. சரி என்னடா எப்படி இந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் எங்கே தேடி பிடிச்சி அவர் பண்ணார் அப்படின்னு பார்க்கும்போது அவர் கூட பழகும்போது தான் தெரிஞ்சிச்சு எல்லா கேரக்டருமே அவர் தான். நம்ம வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் தான் எப்படி மற்றவங்கக்கிட்ட பேசியிருக்காரு, பழகியிருக்காரு, அதை ஒவ்வொரு கேரக்டராக வயசான கேரக்டரு, அப்புறம் யங் கேரக்டரு, காமெடியன் கேரக்டரு, வில்லன் கேரக்டர் பண்ணி கடைசியாக அந்த படத்தை சிறப்பாக முடிச்சிருக்காரு. இது வந்து அவரோட பயோகிராஃபின்னு கூட சொல்லலாம். வந்து அந்த அளவுக்கு வந்து மிகச்சிறப்பாக பண்ணி நான் வந்து ரொம்ப பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். ஆனால் உண்மையிலே இது எல்லாமே காமெடி. நண்பன் வந்து எனக்கு செம்ம கேரக்டர் கொடுத்துருக்காரு. ரொம்ப நன்றி நண்பா. ப்ரூஸ்லி இது எங்களோட ஒரு குடும்ப விழா. கிரண்யா ஃபிலிம்ஸோட 4வது படம். ஃபஸ்ட்டு எனக்கு பிரசாந்தை பற்றி சொல்லணும். ஏன்னா பிரசாந்த் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பர்சனாலிட்டி. பிரசாந்த் பாண்டியராஜ். நான் ஷூட்டிங்கில் இருக்கும்போது தான் முதல்ல பிரசாந்தை பார்த்தேன். அவர் வாக்கியா வந்து பார்த்தீங்கன்னா மன்சூர் அலிகான் சார் வந்து நிற்கிற மாதிரி தான் இருக்குது. அப்படி வந்து என்ன தலைவா அப்படி தான் வந்து இப்போ நான் பார்த்தேன். அப்படியா ஓகே. நாங்கள் ரொம்ப சைலண்ட்டாக வேலை செய்வோம். ஒரு நாள் குத்து என் டீமு, என் ஆஃபீஸு, இடம்லாம் இருக்கிற இடமே தெரியாது. செட்டும் அப்படி தான் இருக்கும். ப்ரூஸ்லி பார்த்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸு ஒரு 12 பேர் ஒரு ரூம்லேயே இருப்பாங்க. காலிலேருந்து நைட் வரைக்கும். சாப்பிட்றது, குளிக்கிறது, தூங்குறது எல்லாமே அந்த ரூமில் தான் இருக்கும். ஒரு மாதிரி ஒர்க் பண்ணாங்க. எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு அவங்கள பார்க்கும்போது. கொண்டாட்டமான ஒரு டீம். அதுதான் நான் முதல்ல இங்கே சொல்ல விரும்புகிறேன். இந்த படம் எனக்கு எப்படி பிரசாந்த் கதை சொன்னானோ அதை மாதிரி படம் எடுத்திருக்கான். அதுவே ஆச்சரியமான விஷயம். என்னையும் பிரசாந்தியும் கனெக்ட் பண்ணது வந்து பாலசரவணன். ஏன்னா பாலசரவணன் தான் முதல்ல கதையை கேட்டுட்டு என்கிட்ட அனுப்பிச்சுட்டாரு.
கதை சொன்னார். சொல்லும்போது நான் ரியாக்ஷனே கொடுக்கல. போய் பாலசரவணோட கமெண்ட் கொடுத்துருக்காரு, இன்னும் அவர் மரம் மாதிரி உட்காந்து கதை கேட்டுட்ருக்காரு அப்படின்னு. நான் ஒரு காமெடி படம் ஸ்கிரிப்ட் சொல்லியிருக்கேன், அவர் வந்து ஒரு ரியாக்ஷனும் கொடுக்கலையே அப்படின்னு சொல்லி அங்கே ஃபீட்பேக் கொடுத்துருக்காரு. பட் நான் அதுக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு கால் வந்து பாலசரவனுக்கு தான் சொன்னேன். கால் பண்ணி நல்லா இருக்குது, ஜிவி சார் ஓகே சொல்லியிருந்தானா அந்த படம் கண்டிப்பாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ ஜிவி சார் ஓகே சொல்லிட்டாரு அப்படின்னு. ஆனால் அதையும் மீறி அடுத்த நாள் நான் வந்து டைரக்டருக்கு நான் ஃபோன் பண்ணி ஓகேப்பா அந்த ஸ்கிரிப்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். ஆனால் அட்வான்ஸ் வாங்க டைரக்டர் வரவே இல்லை. அதுதான் உண்மை. ஏன்னா அவர் வேற ஒரு இடத்துல அட்வான்ஸ் வாங்கி படம் பண்ணுறதுக்கு போயிட்டார். இவ்வளோ கதையும் நடந்து அதுக்கப்புறம் சரி நான் சொன்னேன், யாருக்கு எந்த படம் பண்ணணுமோ யாருக்கு அதுதான் அமைஞ்சது தான் செய்யும், ஒன்றும் பண்ண முடியாதுப்பா, நோ ப்ராப்ளம்னு சொல்லிட்டேன். 10 நாள் கழித்து திரும்ப இதே டைரக்டர் எனக்கு கால் பண்ணுறாரு, சார் உங்களை மீட் பண்ணணும் அப்படின்னு. சரி வாப்பா மீட் பண்ணணும். இல்லை சார் நாங்கள் உங்கள் கூடயே படம் பண்ணலான் இருக்கேன், ஜிவி சார் உங்ககிட்ட பேச சொன்னார் அப்படின்னு. இது ஏற்கனவே டைலாக் சொல்லி முடிச்சிட்டேன்ப்பா, நான் யார் என்ன பண்ணணுமோ அதுதான் நடக்கும், தாராளமாக பண்ணலான்னு. ஸோ அப்படி அமைஞ்ச படம் தான் இது. குவாலிட்டி ஃபில்ம் எடுத்திருக்கேன், கண்டிப்பாக இதுக்கு ஆதரவு வரும், கண்டிப்பாக மக்களுக்கு பிடிக்கும். பத்திரிகை நண்பர்கள் உங்களோட ஆதரவு எனக்கு இருக்குன்ற நம்பிக்கையில் இந்த படத்தை திரை கொண்டு வரேன். பார்த்து உங்களுடைய விமர்சனங்கள் தெரிவிக்கும். நன்றி. பிரசாந்த் உண்மையிலேயே நல்ல ஒர்க்கர், அதில் எந்த விதமான டவுட்டுமே கிடையாது. ஏன்டா வேலை பார்த்துக்கிட்டே இருப்பான், உண்மையிலேயே சின்சியரான ஒரு ஒர்க்கர். வேலை எப்போ பார்த்தாலும் பார்த்துட்டே இருப்பான். அப்புறம் உத்து கவனிச்சாத்தான் அதை அவனுக்கு படத்துக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கான். அப்படி ஆளவன் இது நம்மள வந்து நின்றுட்டே இருந்திருப்பான், திடீர்னு போய் கமிட் ஆகிட்டான். சரி நல்லா வேலை பார்த்துருக்கான் அப்படின்னு அப்புறம் தான் தெரிஞ்சது. பயங்கரமான ஜிவி அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பார், அசிஸ்டன்ட் உருவாக்குறீங்களா இல்லை உங்கள் கூடத்தில் அரசியல்வாதியில் உருவாக்குறீங்களா சார் அப்படின்னு. அரசியல் பயங்கரமாக பண்ணுவான். பாருங்கள் பிரசாந்த் பாண்டியராஜ் அப்படின்னு போட்டிருக்கான். வெளில எல்லாத்துக்கிட்டையும் ஆமாம் எங்கள் டேரக்டர் பேர் தான் பின்னால் சேர்த்து போட்டிருக்கேன் அப்படின்னு. 10ஆவதுக்கு எங்கள் மனைவி வேறு, என்ன அசிஸ்டண்ட்டுங்க எவ்வளோ நன்றி கடனுங்க, உங்கள் பேரை பின்னால் போட்டிருக்காப்புல, எந்த அசிஸ்டண்ட் இப்படி போட மாட்டாளுங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் தெரியுது அப்பா பேர் பாண்டியராஜ். கேட்டால் எனக்கிட்டையும் சொல்லிக்கிறான், ஆமாம் சார் உங்கள் பேர் தான் சார் அப்படிங்கிறான். ஏடா பின்னால் பாண்டியராஜன் போட்டிருக்கா அவங்க. அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் சொல்கிறாங்க, சார் அவங்க அப்பா பேர் பாண்டியராஜ் சார். அரசியல் பிரமாதமாக பண்ணுவான், கண்டிப்பாக படமும் பிரமாதமாக பண்ணியிருப்பான் அப்படின்னு நம்புகிறேன். எல்லாருமே படம் பார்த்தாங்க, என் அசிஸ்டன்ட்ஸ் எல்லோரும். நான் இன்னும் மட்டும் பார்க்கல, அதுவும் தேட்டரில் தான் பார்ப்பேன். நேற்றுலேருந்து கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான் பார்க்குறதுக்கு. நான் ஜிவி சொன்னார் கூப்பிட்டாரு, நான் வந்து தேட்டரில் தான் ஃபஸ்ட்டு ஷோ பார்ப்பேன். அதே மாதிரி சென்னையில் வந்து எங்கெங்கே நல்ல ஹோட்டல் இருக்குது, எங்கெங்கே எந்த உணவகத்தில் ஃபுட்டு நல்லா இருக்கும் அப்படின்னு அவனை கேட்டிங்கன்னா கரெக்டாக சொல்லுவான். ப்ரொடியூசர் சைடில் இருந்து அவனுக்கு ஃபுட்டுக்கு மட்டுமே பல லட்சம் செலவாயிருக்குன்னு வேறு கணக்கு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக சாப்பிட்டதுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு சம்பாரித்து கொடுத்துருவான் அப்படிங்கிற நம்பிக்கையும் எனக்கு இருக்குது. அப்புறம் டேஸ்ட் எங்கே இருக்குது என்ன இது இருக்குது அப்படிங்கிறது அவனுக்கு தெளிவாக தெரியும். அதனால் ஆடியன்ஸுடைய டேஸ்ட்டும் அவனுக்கு சரியாக தெரியும், எதை எப்படி கலந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது. சாங்கு ஃபஸ்ட்டு சாங்கை பார்க்கும்போதே தெரியுது. நேற்று ஒரு பேனர் லான்ச் பண்ணுறதுக்காக போனால் அங்கே போய் ஹேட் வாக்கில் உட்கார வச்சுட்டாங்க என்னையே. ஐயோ இங்கே பார்த்தா அவன் அதுக்கு மேலே ஹேட் வாக்காக இருக்குது. 2 பேருடைய இது. ஹீரோயின் வந்து பிரமாதமாக இருக்குது உண்மையிலேயே, தம்மண்ணா மாதிரி வெள்ளேர்னு. கண்டிப்பாக ஒரு நல்ல படமாக இருக்கும். ஒரு இயக்குனர்களாக இருக்கும்போது நமக்கு எல்லாத்துக்குமே நம்மளுடைய அசிஸ்டன்ஸ் இயக்குனர் ஆகும்போது, இப்போ மற்ற டேரக்டருடைய அசிஸ்டண்ட்டு வந்து அவர் சங்கர் சார் அசிஸ்டண்ட்டு, இவர் வந்து சேரன் சார் அசிஸ்டண்ட்டு, இவர் வந்து வெற்றிமாறன் அசிஸ்டன்ட்னு சொல்லும்போது நம்ம அசிஸ்டண்ட் அப்படின்னு சொல்லணும்னு ஒரு ஆசை எல்லா டேரக்டருக்குமே இருக்கும். எனக்கு இப்போ வந்து எங்கிட்ட மோதாது லக்ஷ்மிராம், இப்போ வந்து பிரசாந்த் பாண்டியராஜ் அடுத்தடுத்து வரப்போகிறாங்க. நம்ம ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறத விட நம்ம சுற்றி உள்ளவங்களும் ஜெயிக்கும்போது தான் நம்ம அந்த இடத்துக்கு வந்ததுக்கான ஒரு அர்த்தமே இருக்கும். ஸோ இவங்கெல்லாம் ஜெயிக்கும் போது தான் வந்து ஒரு சந்தோஷம் ஒரு இது கிடைக்கும். கண்டிப்பாக அதை பிரசாந்த் கொடுப்பான் அப்படின்னு நம்புகிறேன். ஒன்றுமே ஜாலியாக ஒரு படம் பண்ணோம். ஃபஸ்ட்டு படம் என்டர்டெயின்மெண்ட்டு, நம்மள ஒரு இடத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம கருத்துனா சொல்லிக்கலாம். நான் அதுக்கு வயசு நிறையா இருக்குது, நம்ம நிறையா தெரிஞ்சுக்கணும். இப்போதைக்கு எனக்கு என்ன தெரியுமா தான் பாலா சொன்ன மாதிரி ரொம்ப ஜாலியாக காலேஜ் லைஃப்பில் என்ன பண்ணுவோம், காலேஜ் முடிச்சோன்னா படம் எடுக்க வந்துட்டோம் அப்படின்றப்ப காலேஜ் லைஃப்பில் என்ன பண்ணுவோம், ஜாலியாக இருப்போம். எது பேசினாலும் எவ்வளோ சீரியஸான ஃப்ரெண்டு வந்து மச்சான் அப்பா செத்துட்டார் மச்சான் விடு மச்சான் ஜாலி மச்சான் அப்படின்ட்டு அந்த மாதிரி அதுதான் பிளாக் காமெடின்னாங்க. அப்புறம் தான் சரி ரைட் ஓகே இதுதான் போல் அப்படின்ட்டு அப்படி ஆரம்பித்த கதை. எங்கள் ஹீரோ அப்படி தான் போய் கதை சொன்னேன். பிரசாந்த் செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருக்குது அப்படின்னாரு. சரி ரைட் ஓகே ஃபஸ்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் ஒர்க் பண்ணிப்பாங்க அப்படின்னாரு.
சரி ஓகே, திரும்ப வந்து என்ன ஒர்க் பண்ண சொல்கிறாப்புல, எனக்கு தெரியாது என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு ஒரு 2 நாள் கழிச்சு பிரதர் ஃபஸ்ட்டாக ஒர்க் பண்ணிட்டேன், வரவா அப்படின்னு. வா வா அப்படின்னா போய் உட்காந்து 2 சீன் கூட சொல்லலை. சூப்பராக பண்ணலாம்டா. எங்க அப்பா இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா அப்போவே சொல்லியிருப்பேனேப்பா. ரொம்ப கான்ஃபிடண்ட்டான பர்சன், ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, எல்லாத்தையுமே எல்லா பாசிட்டிவுமே இழுக்கும். எப்படின்னே தெரியல. அது பாஷா என்கிற ஆண்டனின்னு டைட்டிலோட போனேன். வேறு டைட்டில், அந்த டைட்டில் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா அப்புறம் அவரை பார்த்தேன். ஒரு சைடில் பார்க்குறப்போ ப்ரூஸ்லி மாதிரியே இருக்கார் அப்படின்னு எங்கள் டேரக்டர்கிட்ட போய் சார் சார் எங்கள் டேரக்டர்கிட்ட போய் ப்ரூஸ்லின்னு வைக்காமான்னு கேட்டேன். சார் வைடா சூப்பராக இருக்குன்னு சொன்னார். அப்படி தான் வச்சேன், வேறு ஒன்றும் இல்லை. இது வேறு கடைசியில் ஒரு டைலாக் இருக்குது பாலசன், மச்சான் பேர் வச்சுட்டோம் அடிச்சிரு, ப்ரூஸ்லின்னு பேர் வச்சுட்டோம் அடிட்டா அப்படின்னா அவன் அடிக்கிறோம் பயந்துருவார், அப்பயும் பயந்து ஓடி போயிடுவார். ஸோ சண்டை கிடையாது. ப்ரூஸி சாரி ப்ரூஸி சார் மன்னிச்சிருங்க, ஏதோ சரியாக பிள்ளைங்க தப்பு பண்ணிடுச்சு, கேட்சியாக இருக்கணுமேங்கிறதுக்காக வச்சதான். முழுக்க முழுக்க அதான் ஒரு படத்தில் ஒரு அரசியல் பண்ணது உண்மை தான், ஆனால் மற்றவங்கள்ட்ட நான் பண்ண மாட்டேன். ப்ரூஸ்லின்னு ஒன்று ஜி சார் எடுத்து அடிப்பார் எல்லாத்தையும் அப்படின்னு நினச்சிட்டாங்க. இது முழுக்க முழுக்க ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபிலிம் தான். கதைன்னா ஒன்றும் கிடையாது. ஜாலியாக எந்த வித லாஜிக்கும் இல்லாமல் வந்து தேட்டரில் வந்து ஒரு 2 மணி நேரம் சிரிச்சிட்டு போகணும்னு நினச்சிங்கன்னா இந்த படம் கண்டிப்பாக அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஆக்சுவலி அந்த கதை ஃபஸ்ட்டு வந்து நரேட் பண்ணணும்னு கேட்டிருந்தான். ஜெகதீஷ் மூலியமாக தான் வந்தான். நான் அந்த பசங்க ப்ரொடக்ஷன் மேனேஜர் எனக்கு தெரியாது, என்ன ஸ்கெட்சு தெரியாது. ஃபஸ்ட்டு ஜெகதீஷ் மூலியமாக கேட்டான். இல்லைடா பிஸியாக இருக்கேன்டா, இப்போ ஷூட் போயிட்டுருக்கு, எப்படிடா சொல்ல முடியும் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து ஷான் வந்து சொன்னார், அடங்காத டேரக்டர், ஒரு கதை கேட்டாங்க செம்மையாக இருக்குங்க, இதெல்லாம் முதலே பேசி வச்சுருது. அவர் ஆல்ரெடி ஃப்ரெண்டு பிடிச்சி அண்ணா ப்ளீஸ் நான் சொல்லுங்கண்ணே அப்படின்னு. அவர் வந்து செம்ம கதை தம்பி அப்படின்னாரு. சரி ஓகே. அதுக்கப்புறமும் கேட்கல, பிஸியாக இருந்தேன், ஷூட் போயிட்டு இருந்தது. அதுக்கடுத்து வெங்கட் மேனேஜர் வந்து ஒரு சீன் ஒன்று சொன்னார். அந்த லெட்டர் ஏதோ ஒரு லவ் லெட்டர் சீன் ஒன்று சொன்னார். நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குங்க, அப்படியே ஒரு 10% அப்படி ஒன்று வந்துச்சு. அப்புறம் திருப்பி வேற ஒரு சோர்ஸ், இப்படியே கவர் பண்ணி கதை சொல்லிட்டான். சரி ஃபுல் கதை சொல்லிட்டான், நல்லா இருக்குடா பண்ணலாம்டா, அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் வண்டி கொஞ்சம் கரெக்ட் பண்ணுறா அப்படின்னு. அப்புறம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் உண்மையாகவே ஒர்க் பண்ணிட்டு வந்தான் அப்படின்னு நினச்சேன். அந்த 2 சீன் தான் பண்ணியிருக்கானா இல்லை ஃபுல்லாக பண்ணனான்னு தெரில. நான் எப்போவுமே கேட்குற கேள்வி தான், என்னடா ஓடிடும்ல. ஆக்சுவலி இப்படி கை கட்டிலாம் நிற்க மாட்டான் செட்டில். அவர் இன்னொருத்தர் சொன்னார், மன்சூர் அலிகான் இப்போ ஒரு பையன் இருந்தால் எப்படி இருப்பானோ அப்படிதான் இருக்கிறான். ஆக்சுவலி இந்த படத்தில் மன்சூர் அலிகான் எனக்கு பையனாக வேற நடிச்சிருக்கான். அதெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க, அந்த கொடுமையெல்லாம் வேற பார்ப்பீங்க. நல்லா இருக்கும் நம்புறேன். சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் டேரக்டர், என்ன இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டைம் டேரக்டருங்க, அதை வந்து நம்பி படம் பண்ணுறோம். அவங்களுக்கு வந்து பாருங்க, ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து சட்டை பேண்ட்டு ஷர்ட்டு எல்லாம் எடுத்து கொடுத்து அவனை வந்து ஒரு குழந்தையா பார்த்து வச்சிருக்காங்க. நாங்களும் அவரை வந்து உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்குறோம். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் டேரக்டரு டெஃபினட்டாக நல்லா வரணும், இந்த படம் நல்லா வரணும். சப்போர்ட் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம கோலிவுட் அன்கட்ல நிறைய டிஃப்ரெண்டான சினிமா நியூஸஸ், அதாவது தீபாவளிக்கு எப்படி புது புது ட்ரெஸ் போடுவீங்களோ, வகை வகையான ஸ்வீட்ஸ் அண்ட் கிராக்கர்ஸ்லாம் வந்து பர்ஸ்ட் பண்ணுவீங்களோ, அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம கோலிவுட் அன்கட்ல வெரைட்டியான சினிமா நியூஸஸ்லாம் பார்த்து கண்டிப்பா என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நம்புறேன். இதே மாதிரி வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட்ல நான் உங்களை வந்து மீட் பண்றேன். Until then, this is Kanimozhi signing off in Kollywood Uncut powered by Anil 100% roasted rava. Once again உங்க எல்லாருக்குமே நம்ம புதியுகம் சார்பா இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.